வாங்க ஸ்ரீநிதி கிச்சனில் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணணும் எல்லாமே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஸ்ரீநிதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் தேவைன்னா, இது வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட நல்ல மிளகு வந்து நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு, அப்புறமாட்டு மஞ்சள் தூள், அப்புறமா அந்த பைண்டிங் கொடுக்கறதுக்காக வேண்டி மைதா மாவு, அப்புறமாட்டு சேமியாவை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நல்ல மிளகு, அப்புறமாட்டு மைதா மாவு, அப்புறமாட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது வந்து கலர் கொடுக்குறதுக்காண்டி தான் போடுறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமாட்டு தேவையான அளவு உப்பு, ஓகே. நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தால் கேரட்டு, பீட்ரூட்லாம் துருவி போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல. மைதா மாவு, எரிப்புக்கு பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேறு எதுவுமே போடல. அவ்வளோதான். இனி நம்ம வந்து இதை வந்து கட்லெட்டாக இதை வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். பாருங்கள், அந்த மைதா மாவு வந்து பைண்டிங்காக வேண்டிய தான் போட்டிருக்கோம். நீங்கள் மைதா மாவு போடாட்டாய் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் போட்டிருக்கேன். இதை நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு சேமியாவில் நல்லா டிப் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம வந்து ஆயிலில் பொரிச்சிக்க வேண்டியதான். பாருங்கள், நான் கூட 2-3 செஞ்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம தட்டிக்க வேண்டியதான். நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் பேன் வச்சுருக்கேன். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில் நல்லா சூடானோன்னா நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆனோன்னா நம்ம டர்ன் பண்ணி போட வேண்டியதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா அந்த சேமியா வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அப்புறம் உள்ளுக்குள்ளதெல்லாம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. சூப்பராக ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு எல்லா கட்லெட்டுமே ஒன் சைடாக கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். கட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.